இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நல்லவ மாதிரி நடிக்காத. நீ சொன்னியா இல்லையா? சொன்னல விஷால். அப்படியெல்லாம் பேசிட்டு அடிக்கடி சத்தியம் பண்ணிட்டு இப்ப இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செஞ்சிருக்க. ஸ்ரீஜாவோட புடவையை கட்டிக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு ஆள் மாறாட்டம் பண்ணி என்ன தாலி கட்ட வச்சிருக்க. இது சாதாரண விஷயம் இல்ல. ஒருத்தி இப்படி செய்யறானா அவ கொலை செய்யவும் தயங்க மாட்டான். மனசு பூரா வஞ்சகம் இருக்கிற ஒருத்தியாலதான் உன்ன மாதிரி நடிக்க முடியும். உங்க கோவம் நியாயமானதுதான் விஷால். நான் ஏமாத்திட்டேங்கிற கோவத்துல நீங்க பேசுறீங்க. தாராளமா பேசுங்க. ஆனா என்னோட நோக்கத்தை நீங்க சந்தேகப்படாதீங்க. நான் எல்லாமே உங்க நல்லதுக்காக மட்டும் தான் செஞ்சேன். என்ன நம்புங்க ப்ளீஸ். உன்னை நம்புறதா? இதுவரைக்கும் நான் உன்னை நம்பத்தானே செஞ்சேன். ஆனா எனக்கு என்ன கிடைச்சது? வேதனையும் அவமானமும் தான் கிடைச்சது. என்ன விடு. என் அம்மா உன்னை எவ்வளவு நம்பினாங்க. ஆனா இப்போ நீ செஞ்ச காரியத்தால அவங்க உடஞ்சே போயிட்டாங்க. சாரி விஷால். நான் என்ன கெடுதல் பண்ண இசை? ஸ்ரீஜா பல தடவை உன் மேல சந்தேகப்பட்டு பேசினப்பெல்லாம் நான் அவகிட்ட உன்னை பத்தி உனக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசினேன். இசை ரொம்ப நல்லவன்னு அவகிட்ட நான் சண்டை போட்டேன். இப்ப என்னாச்சு? நான் முட்டாளாயிட்டேன். ஸ்ரீஜா சொன்னது சரியாயிடுச்சு. என் லைஃப் போச்சு. எங்க வீட்டுல இருக்கிற சந்தோஷம் போச்சு. 2 பசங்களுக்கும் ஆசையா கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு அம்மா எத்தனை நாளும் கஷ்டப்பட்டாங்க. ஆனா இப்ப 2 பசங்களோட கல்யாணமும் ஒரு கெட்ட கனவு மாதிரி அவங்க வாழ்நாள் முழுக்க அவங்கள பயமுறுத்த போகுது. இதுல இருந்து அவங்க எப்படி மீள போறாங்கன்னு தெரியல. நான் உனக்கு கேக்குறேன், உனக்கு உன் மனசாட்சி உறுத்தலையா? நாம ஒரு தப்பு பண்ணிட்டோம், ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டோம்னு உன் மனசாட்சி உன்னை உறுத்தலையா? எப்படி உறுத்தும்? இதான் தெளிவா பிளான் பண்ணி தானே பண்ணிருக்க. உனக்கு எப்படி உறுத்தும்? நான் ஒரு முட்டாளாவே இருந்திருக்கேன். எப்ப கேட்டாலும் நீ சொல்லுவிய எனக்கு நம்பிக்கை இருக்கு, உங்க மேல நம்பிக்கை இருக்குன்னு. அத நம்பி நானும் உன் மேல நம்பிக்கை வச்சுட்டேன். நீ நேர்மையா இருப்பேன்னு. ஆனா என்ன ஒரு முட்டாளாக்கிட்டிய. என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. விஷால் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. உங்ககிட்ட சில விஷயங்களை மனசு விட்டு பேசி எக்ஸ்பிளைன் பண்ணனும். ப்ளீஸ். வேண்டவே வேண்டாம். வேண்டாம் விஷால். நான் எதுவும் கேட்க தேவையில்ல. ஒரே ஒரு தடவை விஷால் ப்ளீஸ். கேட்டதெல்லாம் போதும் இசை. ப்ளீஸ் விஷால். நான் உடைஞ்சு போயிட்டேன். எனக்கு ஒரு உதவி செய்ய. சரி விஷால், நான் செய்றேன். இனிமே என்கிட்ட வந்து தயவு செஞ்சு எதுவும் பேசிராத. அதுவும் இல்லாம என் முன்னாடி வந்து நிக்காத.